சக்கரபாணி, எங்கே நீ சொல். ஆத்தா விஷன்னா அதுவல்ல, நான் கேட்ட கேள்வியை நீ புரிந்து கொண்ட விதம் இவ்வளவுதானா? சாரங்கா, நீ சொல். வெகு நாட்களாக இருக்கும் மாணவர்கள் நீங்கள், உங்களுக்கே தெரியவில்லையா? சரி ராமானுஜா, உனக்கு தெரியுமா? தெரியும் குருநாதா. இருப்பினும் அதை திருமேனி கூறுவான். அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அடடே, திருமேனி சொல்வானா? பலே. மூத்த மாணவர்களே, இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? இதே கேள்வி உங்களிடமும் வைக்கப்பட்டது. ஆனால் எந்த பதிலும் இல்லை. அப்படி இருக்கையில் வெட்கத்தால் நீங்கள் தலை குனிந்து இருக்க வேண்டிய நிலை. அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். திருமேனி, நீ சொல். ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரः கேசவம் பிரதி கச்சதி. ஆஹா, அருமை அருமை. இதன் கருத்தையும் நீ சொல்வாயா திருமேனி? சொல்கிறேன் குருதேவா. ஆகாயத்திலிருந்து வரும் மழை நீர் ஆறாக பல இடங்களில் உருவாகி இறுதியில் கடலில் கலக்கிறது. அதுபோல பல சமயங்களாலும் பல தேவதைகளுக்கு செய்யும் நமஸ்காரம் பரமாத்மாவான கேசவனையே சென்றடைகிறது. அற்புதம், அதி அற்புதம். இங்கே என் அருகே வா திருமேனி. குழந்தாய், எப்படி இவ்வளவு துல்லியமாக ஒரு ஸ்லோகத்தையும் அதன் விளக்கத்தையும் கூறினாய்? அடியேன் பதில் உரைத்ததில் பெரும் பங்கு ராமானுஜனையே சேர்ந்தது குருதேவா. அப்படியா? ஆம் குருதேவா. சில ஸ்லோகங்கள் அர்த்தம் புரிந்து கொள்வதில் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ் பாசுரங்களை மேற்கோள் காட்டியும் அதை மனப்பாடம் செய்ய சொல்லியும் என்னை ஊக்கப்படுத்தியது ராமானுஜனே. நன்று செய்தாய் ராமானுஜா. இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற தமிழ் வேத பாசுரமாக எதை சொன்னாய்? அதையும் அவனே சொல்வான் குருநாதா. தன்னுள்ளே திரைத்தெழும் தரங்க வெண்தடங்கடல் தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்னுள்ளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவம் நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை நின் கண்ணின்றதே. ஆஹா, ஒரு அறிஞனின் கைப்பக்குவத்தால் தந்தி கம்பியும் கவி பாடுமன்றோ? மறதி நோய்க்கு இகழ்ச்சி மருந்தல்ல, பயிற்சியே நல்ல மருந்து என்பதை ராமானுஜா நீ நன்கு உணர்த்தினாய். இதை சொல்ல நான் வெட்கப்படவில்லை. உன்னால் நான் பெருமையடைந்தேன். நீயும் என் அருகே வா. மாணவர்களே, நான் சொல்வதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தனக்கு தெரிந்த வித்தையை பரோபகாரியாய் யார் ஒருவன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அவனுக்கே வித்தை மேல்மேலும் வளரும். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஓர் அறிவிப்பை தெரிவிக்கிறேன். வெளியூர் சென்று பாடம் நடத்த நம்மில் இருந்து ஒரு மாணவனை என்னுடன் அழைத்துச் செல்லப் போவதாக நான் கூறினேன் அல்லவா? அந்த மாணவனை நான் தீர்மானித்து விட்டேன். அந்த மாணவன் வேறு யாருமல்ல, நம் ராமானுஜன் தான்.
காந்திமதி, சொல்லுங்கள். வேலையாக இருக்கிறாயோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை. பூஜை பாத்திரங்கள் அலம்ப வேண்டும். அதற்காகத்தான் ஜலம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டும் சொல்லுங்கள். பிச்சானூரில் யாகம் பங்குனி கடைசியிலா சித்திரை முதல் நாளிலா என்பது சரியாக ஞாபகம் இல்லை. நீ குறித்து வைத்திருப்பாயே? பிச்சானூர் யாகம் தானே? சித்திரை 3 திங்கட்கிழமை. அதற்கு முதல் நாள் ஓரகடம் ராகவையங்காரகத்தில் சுதர்சன ஹோமம். பார்த்தாயா, நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தினாய். சுதர்சன ஹோமத்திற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும், என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்று ஒரு பட்டியல் கொடுத்தால் சௌகரியமாக இருக்கும் என்று அவர்கள் அகத்தில் கேட்டிருந்தார்கள். அதை சுத்தமாக மறந்தே போனேன். இன்னும் நிறைய நாட்கள் இருக்கின்றனவே என்றுதான் நான் பேசாமல் இருந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்பாக நிச்சயம் நான் ஞாபகப்படுத்தி இருப்பேன். பெரியப்பா, பெரியம்மா. கோவிந்தன் குரல் போல் தெரிகிறதே. ஆமாம் காந்திமதி. பெரியப்பா. கோவிந்தா, நீ தனியாகவா வந்தாய்? இல்லை அத்திம்பே. வாருங்கள் வாருங்கள். எதிர்பாராமல் வந்து ஏதாவது தொந்தரவு கொடுக்கிறோமா என்ன? இல்லை கமல நயனரே, எதிர்பாராமல் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறீர்கள். பாவம் குழந்தை, தலையெல்லாம் எப்படி சுடுகிறது பாருங்கள். எதற்காக இப்படி வெயிலில் வருகிறீர்கள்? நேரத்தோடு வந்திருக்கலாமே. அக்கா இந்தா. என்னடி இது? உன் தூக்குதான் அக்கா. முன்னே எப்போதோ எடுத்துக்கொண்டு போனேன். இப்போதுதான் ஞாபகம் வந்தது, கொண்டு வந்தேன். காலியாக இருக்க வேண்டாமே என்று கொஞ்சம் சுகையன் செய்து கொண்டு வந்தேன். எதற்கடி இதெல்லாம்? அத்திம்பேர் சொன்னது போல் சீக்கிரம் கிளம்பலாம் என்றுதான் நினைத்தேன். சீக்கிரமே எழுந்து சுகியன் வேலையை முடித்துவிட்டு பார்த்தால் நேரமாகிவிட்டது. அப்போது கிளம்பினால் பாதி வழியில் குழந்தை பசி என்று படுத்த ஆரம்பித்தால் என்ன செய்வது? ஏன், கோவிந்தன் பசி தாங்க மாட்டானா? நான் இந்த குழந்தையை சொல்லவில்லை அத்திம்பேர், இந்த குழந்தையை சொன்னேன். அதனால்தான் நிம்மதியாக தளிகையை முடித்து சாப்பிட்டு விட்டே கிளம்பினோம். பெரியம்மா. என்ன கண்ணா? பூமியும் கமலியும் இல்லையா பெரியம்மா? இருக்கிறார்களே, எதிர் வீட்டில் விளையாட போயிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். என்ன கமல நயனரே, ஜீவனோபாயம் இப்போது கொஞ்சம் சௌகரியமாக நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? அதற்கு என்ன குறைச்சல்? சுவாமியாஜியின் சட்டகர் என்று இப்போது ஊரிலேயே எனக்கு ஒரு தனி மதிப்பு தெரியுமோ? ஆமாம் அத்திம்பேர், இவர் ரொம்பவும் மாறிவிட்டார். அதெல்லாம் மாறிவிடுவார். வயது ஏற ஏற பசி பரப்பு எல்லாம் குறைந்து போய்விடும். நான் அதை சொல்லவில்லை அத்திம்பேர். பசி பரப்பு எல்லாம் முன்பிருந்த மாதிரியே இருக்கிறது. அதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் முன்பு மாதிரி வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு இல்லாமல் ஹோமம் யாகம் என்று போய்விட்டு வந்து கொண்டிருக்கிறார். நான் அதை சொன்னேன். போதும் என் கதை, வந்த கதையை பேசுவோமா? ஏனடி, இன்றைக்கு கோவிந்தனுக்கு பாடசாலை இல்லையா? அவனை எப்படி கூட்டிக் கொண்டு வந்தீர்கள்? பாடசாலை எல்லாம் இருக்கிறது. இவன் தான் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறானே. என்ன கண்ணா இது? பாடசாலைக்கு போகாமல் இருக்கலாமோ? உன் அண்ணனை பார், ஒரு நாள் கூட பாடசாலைக்கு போகாமல் இருக்க மாட்டான். அதுதான் இங்கு பிரச்சனையே. ராமானுஜன் பாடசாலைக்கு போவதில் இவனுக்கு என்ன பிரச்சனை? இல்லை அத்திம்பேர், அண்ணன் போகும் பாடசாலைக்கு தான் இவனும் போவானாம். கண்ணா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ராமானுஜன் உன்னை விட பெரியவன் இல்லையா? அவன் படிப்பு வேறு. இல்லை பெரியப்பா, நான் ராமானுஜன் அண்ணன் படிக்கும் பாடசாலைக்கு தான் போவேன். கேட்டீர்களா? ஒரு வாரமாக இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ராமானுஜனை பார்க்க வேண்டும், இங்கே வர வேண்டும் என்று ஒரே பிடிவாதம். குழந்தைதானே, விடுங்கள். சரி, வாருங்கள், உள்ளே சென்று பேசுவோம். வாருங்கள். வாருங்கள் வாருங்கள். உட்கார். கோவிந்தா, உனக்கு அந்த பாடசாலையில் இருக்கும் குரு பிடிக்கவில்லை என்றால் நீ அங்கே போக வேண்டாம். நானே உனக்கு எல்லாம் சொல்லித் தருகிறேன். இல்லை பெரியப்பா, எனக்கு குரு யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நான் ராமானுஜன் அண்ணனுடன் தான் படிக்க வேண்டும். அவர் கூட இருக்க வேண்டும், அவ்வளவுதான். கோவிந்தா, என்னடா இது? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேன் என்கிறதே.
அவன் படிக்க வேண்டியது வேறு, நீ படிக்க வேண்டியது வேறு. அவர்களுக்கேற்ற படிப்பைத்தான் அவர்கள் படிக்க வேண்டும். உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பார். இப்பொழுது அம்மா கொண்டு வந்த சுகியினை உண்ணால் போதுமே, சுற்றி சுற்றி கடைசியில் சுகியனில் வந்து உட்கார்ந்து விடுவீர்களே. நான் என்ன ஈயா சுகியினை வந்து உட்கார்வதற்கு? அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாமே என்று நினைத்தேன். அவனுக்கு எல்லாம் புரியும். எல்லாம் தேவையில்லாத முரட்டு பிடிவாதம். சரி விடு பெரிய பிராட்டி. குழந்தைக்கு என்னவோ தோன்றிவிட்டது. ராமானுஜனுடன் தான் படிக்க வேண்டும் என்ற இதில் என்ன பெரிய தவறை கண்டாய்? நான் மயூரவண்ணனிடம் பேசி கோவிந்தனை அங்கேயே சேர்த்து விடுகிறேன். சரி அத்திம்பேர், நீங்கள் சேர்த்து விடுவீர்கள். மதுரமங்கலத்திலிருந்து தினமும் இவனை யார் கொண்டு வந்து விட்டு அழைத்து கொண்டு போவது? எதற்காக கொண்டு வந்து விட்டு அழைத்து கொண்டு போக வேண்டும்? அவன் இங்கேயே இருக்கட்டும். நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். ஐயோ அக்கா, என்ன இது? ஏற்கனவே 3 பேரை பார்த்து கொண்டு நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். போதாதா இதில் இன்னும் இவன் வேறா? இதில் என்னடி பெரிய கஷ்டம்? அவன் என்ன பெரியம்மா இடுப்பிலா ஏறி உட்கார்ந்து கொள்ள போகிறான்? அவன் வேலைகளை அவன் பார்த்து கொள்ள போகிறான். அதுவும் இல்லாமல் அவன் இங்கே இருந்தால் என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அண்ணா அண்ணா என்று ராமானுஜனின் பின்னாலேயே தான் எப்போதும் சுற்றி கொண்டிருப்பான், தெரியுமா? சரி அக்கா, ஆனால் அவனை இங்கு விட்டுவிட்டு பிள்ளையை பார்க்காமல் என்னால் இருக்க முடியுமா? பெரிய பிராட்டி, மதுரமங்கலம் என்ன தொலையாத தூரமா இருக்கிறது? 1-2 வந்து பார்த்து விட்டு போயேன். அக்கா அகத்திற்கும் அடிக்கடி வந்தது போல் இருக்கும் இல்லையா? காந்திமதி சொல்வதுதான் சரி. இவன் பெரியப்பா வீட்டிலேயே இருக்கட்டும். அம்மா, நீ என்னை பார்க்காமல் இருக்க முடியாது என்று சொன்னாய் அல்லவா? அதே போல்தான் எனக்கும் ராமானுஜன் அண்ணாவை பார்க்காமல் இருக்க முடியாது. கேட்டுக்கொள்ளடி, குழந்தை எப்படி முத்து தீர்த்தாற் போல் பேசுகிறான் பார். போ அக்கா, இவனை இங்கு கூட்டிக் கொண்டு வந்ததே நீயும் அத்திம்பேருமாவது இவனிடம் பேசி இவன் மனதை மாற்றுவீர்களா என்று பார்க்கத்தான். இப்போது நீங்களே அவன் பக்கம் சேர்ந்து கொண்டீர்களே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. பக்கமாவது இன்னொன்றாவது. இவன் இங்கேயே இருக்கட்டும். ராமானுஜனோடு பாடசாலைக்கு போய் வந்து கொண்டிருக்கட்டும். நாங்கள் இவனை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். ஆமாம்மா பிள்ளை, ஒரு கவலையும் வேண்டாம். கோவிந்தன் எங்களோடையே இருக்கட்டும், இங்கேயே படிக்கட்டும். நான் நாளைக்கே மயூரவண்ணனை பார்த்த இவன் படிப்புக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன். கோவிந்தா, நீ நாளையிலிருந்தே உன் அண்ணனோடு பாடசாலைக்கு போகலாம். என்ன? சாதித்து விட்டாயடா மகனே. என்ன இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? கோவிந்தா, உன் சந்தோஷத்திற்காகத்தான் உன்னை இங்கு விட்டு விட்டு போகிறோம். பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் படுத்தக்கூடாது. உன் தங்கைகளோடு சண்டை போடக்கூடாது. சமர்த்தாக இருக்க வேண்டும். புரிகிறதா? போதுமடி, எல்லாம் அவன் சமர்த்தாகத்தான் இருப்பான். நீ ஒன்றும் கவலைப்படாதே, இல்லையா கோவிந்தா? வரதா, நித்தியப்படி நான் உன்னை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீ எனக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். இதனால்தான் தினமும் வெவ்வேறு வண்ணப்பூக்களை கொண்ட மாலைகளால் உன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று இந்த அடியவனுக்கு ஆசை ஏற்படுகிறது. எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை நீ மாற்றியிருக்கிறாய் வரதா. பார்கவதாசனாக பட்டும் பகட்டான ஆடைகளும் முத்து மாலைகளும் அணிந்து பழைய வந்த இந்த அடியவனின் மனதில் புகுந்து ஒரு நொடியில் அத்தனையும் துறக்க வைத்தாய். பக்தி என்பதை மட்டும் ஆழமாய் அடிமனதில் இருக்க வைத்தாய். திருக்கச்சி என்று ஊரே அழைக்க வைத்தாய். இது உன்னால் அன்றி யாரால் முடியும்? நாளுக்கொரு புஷ்ப மாலையால் உன் திருமார்பை அலங்கரிக்கும் கைங்கரியத்தையும், திருமேனி வேர்க்காமல் இருக்க ஆலவட்டம் வீசும் கைங்கரியத்தையும் எனக்கு கொடுத்திருக்கும் உன் கருணையே கருணை. ஆனால் குறும்புக்கும் உன்னிடம் குறைச்சலே இல்லை. நீர் வீசினீர், நாம் பேசினோம் என்று எனக்கு அதிர்ச்சி கொடுத்தாயே, அதை சொன்னேன். அதனால் தானே பிறகு திருக்கோஷி நம்பிகளால் நான் பாகவத சம்பந்தத்தை பெரும்படி செய்தாய். நீ எதற்காக எதை செய்கிறாய் என்பதைத்தான்
இந்த உலகமே புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறது. கடைசி வரையில் நம் தொடர்பு நீடிக்க வேண்டும். இந்த அடியவன் விடும் கடைசி மூச்சு வரையில் உன்னை இந்த அடியவன் நினைத்திருக்க வேண்டும். இதற்கு நீ வழிவகுத்து விட்டால் என்னை விட இந்த உலகத்தில் பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது. என்ன நம்பிகளே, சலிக்காமல் இப்படி வீசிக்கொண்டிருக்கிறீர்களே, சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாதா? ஏன் நம்பிகளே, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம்தான் செய்தீர்கள்? ஏன்? இல்லை, பெருமாளுடன் பேசும் பெரும் பேறு உமக்கு கிடைத்திருக்கிறதே. நீர் போன பிறவியில் செய்த புண்ணியங்களை சொன்னால் ஏதோ அதில் கடுகளகாவது இந்த பிறவியில் செய்ய நான் முயற்சிப்பேன். பெருமாளுடன் பேசும் பேராசையெல்லாம் எனக்கு இல்லை. இந்த ஜென்மம் கிடைத்தேற வேண்டுமே, அதற்காகத்தான். சரி, கோவில் அதிகாரி என்னை கூப்பிட்டிருக்கிறாராம். போய்விட்டு வந்து நெய்வேத்தியம் செய்கிறேன். சற்று பார்த்துக் கொள்கிறீரா? கவலைப்படாதீர்கள், பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். சரி நம்பிகளே. திருக்கட்சி நம்பிகளே, என்னப்பா வரதா, மூக்கில் வியர்க்குமா உனக்கு? சற்று நேரம் நிம்மதியாக பெருமாளுடன் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தேன். வந்து விட்டாயா? ஏன் நீர் பெருமாளுடன் பேசுவதற்கு நான் என்ன குறுக்கேவா நிற்க போகிறேன்? பேசும் பேசும். எங்கோ பேசுவதெல்லாம் என் செவியில் விழுகிறது என்று நீதானே சொல்லி இருக்கிறாய். நீ இவ்வளவு பக்கத்தில் இருந்தால் உன் செவிகளில் விழாமலா போய்விடும்? சரி, இந்த முறை செவியை அழுந்த மூடிக்கொள்கிறேன். ஏதோ அந்தரங்கமாய் பேச போகிறீர் என்று நினைக்கிறேன். அதுதான் நான் கேட்க கூடாது என்று நினைக்கிறீர். மோட்சம் தங்களுக்கு கிட்ட போகிறது என்று பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறீர். இந்த சந்தோஷமான விஷயத்தை பெருமாளோடு பங்கு போட்டுக் கொள்ள போகிறீர், அதுதானே? அடடா வரதா, எப்படித்தான் என் மனதிற்குள் இருப்பதை எல்லாம் தோண்டி துருவி நீ கண்டுபிடித்து விடுகிறாயோ தெரியவில்லை. அது எப்படி என்று சொல்லிவிட்டால் ரசம் போய்விடுமே. சரி, சொல்ல வேண்டாம். இங்கே என்ன விஷயமாக நீ இப்போது வந்திருக்கிறாய் என்றாவது சொல்லலாம் அல்லவா? சொல்கிறேனே, ஆனால் பசி காதை அடைக்கிறது. அடைக்கட்டும், அதற்கு இந்த அடியவன் என்ன செய்ய முடியும்? உள்ளே நெய்வேத்தியம் இருக்கிறதல்லவா, அதை சற்று கொண்டு வாயேன், பசியாற்றிக் கொள்வோம். என்னது, பசியாற்றிக் கொள்வோமா? அதுவும் நெய்வேத்தியா? வரதா, அதை நீ பசியாற்றினாலே தவறு. அந்த பாவத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்கிறாயா? இங்கே பார் வரதா, விளையாடாதே. உள்ளே நெய்வேத்தியம் இருப்பது உண்மைதான், ஆனால் அதை வரதனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட வேண்டும். நானும் ஒரு வரதன் தானே, போய் எடுத்துக்கொண்டு வா. பசி தாங்க முடியவில்லை. என்ன யோசிக்கிறாய்? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தனவா இல்லையா? நடந்தன. நீரே என்னை அந்த வரதன் தான் நீ என்று சொல்லி இருக்கிறீரா இல்லையா? ஆமாம். பிறகென்ன, எவ்வளவோ செய்திருக்கிறேன் உமக்கு. நீ எனக்கு பசியாற்ற கூடாதா?